என்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி பாதார விந்தங்களை பிழைவோம். இன்றைய சிந்தனைக்கு திரு கர்மியப்பா அவர்களுடைய பூலோக சொர்க்கம் என்ற நூலை எடுத்திருக்கின்றோம். இது மிக முக்கியமான நூல். நான் இங்கே பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அரவிந்த தத்துவத்தை அப்பா அவருக்கு அதற்கு விளக்கம் வாழ்வனைத்தும் யோகம் என்று சொன்ன அரவிந்த தத்துவத்தை வாழ்வென்ற எழுத்துக்காட்டுகளோடு எழுதுவதோடு கூட அதை 3 விதமாக வாழ்வை பிரிக்கின்றார். ஒன்று சாதாரண மனித வாழ்வு, அன்னை இருக்காதவர்கள், அன்னை பற்றி தெரியாதவர்களுடைய சாதாரண மனித வாழ்வு, ஏற்றம் இறக்கம் துன்பம் துயரம் அனைத்தும் நிறைந்து சாதாரண மனித வாழ்வு. அன்னையை ஏற்று அன்னையின் சக்தியை பயன்படும் வாழ்வு, அதை யோக வாழ்வு என்று சொல்கின்றார். அது யோகம் அல்ல. அடுத்தது யோகம். அதுல யோக தகுதி உள்ளவர்கள், யோகத்திற்கு பொருத்தமானவர்கள் யோகத்தை ஏற்பார்கள். ஆனால் அதை இடையில் உள்ளவர்கள் அதை அருளை பயன்படுத்தி வாழ்வு சிறந்த வளவான வாழ்வாக வாழ்வார்கள். இது நிலவர நூல்களில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆரம்பகால அன்னையின் அருள், அன்னையின் தரிசனம், எல்லாம் தரும் அன்னை, அன்னையின் வரலாறும் வழிபாடும் போன்ற நூல்களில் அன்னையை பிரார்த்தித்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வாழும் வாழ்வை பற்றி எழுதினார்கள். அதற்கு பிறகு இந்த பூலோக சொர்க்கத்தில் தொடங்கி 100 பேர் பேரொழியாகும் உள்ளொளி, யோக வாழ்க்கை விளக்கம் போன்ற எண்ணற்ற நிறைய புத்தகங்களில் இந்த யோக வாழ்க்கை இருந்தார். இங்கே அதனுடைய அறிமுகத்தை இதில் செய்தார்னு சொல்லலாங்க. யோக வாழ்வுங்கிறத இங்கே பயன்படுத்தலை, 100 பேர்கள் தான் அவர் பயன்படுத்துவார். இந்த 3ஐயும் பிரித்து காட்டுவது மோட்சம், சொர்க்கம், கோலோகம், சிவலோகம், வைகுண்டம் ஆகியவை மேலுலகங்கள். பூலகத்தில் இல்லை. பூலகம் ஆன்மா பிறவியை அனுபவிக்கும் இடம். அழிவற்ற ஆன்மா பிறவியை எடுத்து அதை அனுபவிக்கின்ற இடம் என்பது நம் மரபு. ஸ்ரீ அரவிந்தர் சொர்க்கம் பூலகுக்கு உரியது, அது மேல்லோகத்தில் உள்ள சொர்க்கத்தை விட ஆனந்தமானது, அதை நாடியே இறைவன் உலகை சிருஷ்டித்தான், அவன் நாடி வரும் சொர்க்கம் உலோகத்தில் இருக்கும் பொழுது நாம் அதை விட்டு மேலோகம் ஏன் போக வேண்டும் என்கிறார். அவருடைய தத்துவம் எளியது, ஆனால் புதியது, புரட்சிகரமானது. இது பல முறை சொல்லியிருக்கிறோம். பழைய மரபு யோகம் முழுவதும் மனிதன் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இங்கே துன்பம் அனுபவித்து இந்த சுழற்சியில் இருப்பதிலிருந்து விடுபட்டு மோட்சம் பெற்று இறைவனோடு ஒன்று தலைத்திருத்த சொல்கின்றன. ஆனா பகவான் அது இறைவனுடைய நோக்கம் அல்ல. இறைவனுடைய நோக்கம் அதுவாக இருந்தால் அவன் இந்த சிருஷ்டியே தேவையில்லையே என்று கேட்கின்றார். இறைவனுடைய நோக்கம் பூலோகத்தை பூலோக வாழ்வை தெய்வீக வாழ்வாக மாற்றுவது. அதற்காகத்தான் லைஃப் டிவைன் என்ற நூலையே எழுதினார். அந்த தெய்வீக வாழ்வுக்கு போவதற்குரிய தத்துவத்தை அவருடைய சிந்தசிஸ் ஆஃப் யோகா, யோகங்களின் ஒருங்கிணைப்பு என்ற நூலில் சொன்னார். அதற்கு முன்பு வேதம் முதற் பகுதியில கர்மகாண்டத்தில் மந்திரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவற்றையெல்லாம் சொல்கின்றது. இறைவனையும் தேவர்களையும் பிரார்த்தித்து அவர்கள் மூலமாக நாம் அடைகின்ற வழியிருக்க வேண்டியவற்றை அடைவதை சொல்கின்றது. வேதாந்தம் அதனுடைய சாரமாக பிழிவாக
தத்துவத்தை விளக்குகின்றது. எப்படி பிரம்மம் இந்த சிருஷ்டியாக மாறிற்று என்பதை சொல்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய பகவத்கீதை 4 வகையான யோகங்களை பேசுகின்றது. கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் ஆகியவற்றை பேசுகின்றது. கர்மயோகம் என்பது வாழ்வை விட்டு விலகாமல் நாம் செய்யும் செயல்களை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கின்ற யோகம், பலனை எதிர்பாராது செய்வது கர்மயோகம். கர்மம் செயலே யோகமாவது. பக்தி யோகம் இறைவனை நாடி வேண்டி அவனுடன் ஒன்று கற்பதற்காக உருகி உளம் உருகி நெஞ்சம் நெக்குருகி கண்ணீர் வார செய்கின்ற யோகம். ராஜயோகம் நமக்குள் இருக்கின்ற நம் மனதை பயன்படுத்தி நம்முள் இருக்கின்ற குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி அதன் மூலமாக நம் தலையுச்சியில் உள்ள பிரம்மரந்தத்தின் மூலமாக சகலம் என்ற மோட்சமடையத்தை குறிக்கின்றது. ஞான யோகம் நம் அறிவை பயன்படுத்தி கேள்விகளை எழுப்பி விசாரம் என்று சொல்லுவார்கள். ஏன் எது உண்மை என்று இந்த உண்மையை கண்டறிந்து இது வல்ல நேத்தி நாதி என்பது நேத்தி என்று சொல்வது. ஒன்றாக செய்து அதன் மூலம் அடைவது. இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்த யோகம்தான் சிந்தீசிஸ் இந்த யோகம். அது பகவான் அவர்கள் சிந்தீசிஸ் ஆஃப் யோகா என்ற நூலில் சொன்னது. இப்ப இதை பயன்படுத்தி நம் வாழ்க்கையை வாழ்கின்ற அரவிந்தர் தத்துவத்தையும் அன்னை அவதாரத்தையும் பயன்படுத்தி நம் வாழ்க்கையை எப்படி வாழ்வோம் என்பதற்கு வழியை காட்டுவது அப்பாவுடைய எழுத்துக்கள். பூவுலகம் ஆன்மா பிறவியை அனுபவிக்கும் இடம் என்பது மரபு. ஸ்ரீ அரவிந்தர் சொர்க்கம் பூவுலகுக்கு உரியது. அது மேல்லோகத்தில் உள்ள சொர்க்கத்தை விட ஆனந்தமானது. அதையே நாடி இறைவன் உலகை சிருஷ்டித்தான். அவன் நாடி வரும் சொர்க்கம் பூலோகத்தில் இருக்கும் பொழுது நாம் அதை விட்டு மேலோகம் செல்ல வேண்டாம் சொன்னார். இறைவன் ஆத்மாக்களை சிருஷ்டித்தது உலகில் அவை வாழ்விலும் ஜடத்திலும் இறைவனை கண்டு பூர்த்தி பெறுவதற்காகவே அன்றி அவசரமாக மோட்சத்தை நாடி திரும்பி வர இல்லை என்றது. ஆத்மாக்கள் என்பது எண்ணற்ற ஆத்மாக்கள் பூர்ணமாகிய அப்சல்யூட் அவன் அப்சல்யூட் முழுமை அந்த பரம்பொருள் எண்ணற்ற ஆன்மாக்கள் சிருஷ்டிக்கின்றன கேள்வின்றது. அவை உலகில் வாழ்விலும் ஜடத்திலும் இறைவனை நன்றி பூர்த்தி மோட்சம் அல்ல. பொய் இது பொய்யடா கடை பொய்யடா இது பழையது. பரம்பரை மாற்றி பயம் கிடைத்தது இறைவனை முழுமையாக அனுபவிப்பதும் வாழ்வு விளக்கப்பட வேண்டிய அன்று ஏற்று வாழ்ந்து ஆன்மாவால் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது என்ற புதிய தத்துவத்தை பகவான் கூறினார். அதாவது உடம்பு பரிணாமம் எடுத்து இறைவனாக மாறுகின்ற தத்துவம் அது ஆன்மாவில் விட்டுட்டு போகணும். இல்லது திருமந்திரத்துல திருமூலரும் இதை கூறினார். நான் இந்த பலமுறை சொல்லியிருக்கின்றேன். உடம்பினை முன்னம் இழுத்தென்றிருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டுகொண்டேன், உடம்புக்குள்ளேயே உருபொருள் கண்டுகொண்டேன். உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு. உடம்பை வளர்த்தேன், உடம்பு மூலமாகவே நான் இறைவனை கொண்டு சேர்வேன். அதுக்குள்ள இறைவன் உடம்புக்குள் இருக்கின்ற உருபொருள் கண்டு கொண்டேன். அதே மாதிரி சித்தர்கள்
சிவவாக்கியர் என்று தருந்தார். அட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சக்தியே முற்றி வந்து முளமணன்று சொல்லும் மந்திரமேதடா அட்டகல்லும் தெய்வம் பேசுமோ 4 புஷ்பம் ஏற்குமோ நாதன் உள் இருக்கையில். நாதன் நமக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சித்தர் மரபுல இதுதான் சொல்றாங்க. அதையெல்லாம் ஒன்று சேர்த்ததுதான் அரவிந்தருடைய மரபு. ஆதியும் அந்தமும் அசைவும் மாற்றமும் இல்லாத ஆன்மாவுக்கு வளர்ச்சி உண்டு. இது முக்கியமான விஷயம். அது நிறைவானது பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கும் வளர்ச்சி உண்டு, பரிணாமம் உண்டு, எவல்யூஷன் என்றவர் தம் யோகத்தை ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியை யோகம், யோகா ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் என்று கூறி புரட்சியை ஆன்மீக உலகுக்கு கொண்டு வந்தார். அவர் புரட்சியின் முடிவு சத்திய ஜீவியன் பிறப்பது. சூப்பர் மைண்ட் என்று சொல்கின்ற சூப்பர் மைண்ட் தான் ஹையஸ்ட். நமக்கு நம்முடைய ஹையஸ்ட், நம்முடைய மனிதனுக்கு இருக்கிற உயர்ந்தது அறிவு, மைண்டு. அதை வச்சுதான் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சிகளும் உண்டாகிறது. ஆனால் அதை தாண்டியது ஓவர் மைண்ட், அது தெய்வீக மனம். அது கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்றும் சொல்லுகிறது. அதற்கு மேலே சூப்பர் மைண்ட் என்று சொல்கின்றார். அது ட்ரூத் கான்சியஸ்னஸ். அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ்க்கு பகவானுடைய வார்த்தை தான் அப்ப சத்திய ஜீவியம் என்று. இந்த சத்திய ஜீவியம் மெய்யறிவு. நாம் குறையறிவு உள்ளவர்கள், நம்முடைய மனத்தின் அறிவு குறையறிவுடையது. அதனாலதான் எல்லா பிரச்சனைகளும் வருது. அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ்ங்கிற மெய்யறிவு உண்மையே உள்ளதை உள்ளவாறாக உணரக்கூடியது. அது வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் தீரும். என் கட்டுரைகள் யோகத்தின் லட்சியங்களை விளக்கி வாழ்வில் யோகத்தின் பலனை விவரிப்பவை. அதாவது இதுவரைக்கும் எழுதின கட்டுரை எல்லாம் நான் சொன்ன மாதிரி அன்னையின் அருள், அன்னையின் தரிசனம், எல்லாம் தரும் அன்னை, அன்னையின் வரலாறு வழிபாடுகளும் போன்ற பல நூல்களில் சொன்னது என்னன்னா, யோகத்தின் லட்சியங்களை விலகி, யோகத்தை பற்றி அங்கே எல்லாம் பேசுறதில்லை. அங்கே கடைசியில் சில இதில் முடிப்பார். யோக தகுதி உள்ளவர்னு சொல்லி அவர்களுக்கு சில இதை சொல்லுவார்கள். வாழ்வில் யோகத்தின் பலனை விவரிப்பவை. அதாவது வாழ்வனைத்தும் யோகமெனில் அதை 1 முதல் 100 வரை உள்ள ஸ்கேல் அளவுகோலால் விளக்கினால் 100 என்பது சத்திய ஜீவியன் பிறப்பதாகும். இந்த வாழ்வனைத்தும் யோகம் போது வாழ்வில் போகும்போது உச்சகட்டம் இந்த சத்திய ஜீவன்கிற மெய்யறிவுடைய மனிதன். அதுவும் நான் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன். பரிணாம தத்துவத்தோட டார்வினுடைய பரிணாம கொள்கை, எவல்யூஷனரி தியரியோடு அப்பா இணைக்கிறாரு. பரிணாமத்தில் நுண்ணுயிர்களிலிருந்து உயிரற்ற ஜடநிலை, பஞ்சபூத நிலையிலிருந்து அடுத்த மனிதன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். அந்த நிலைக்கு வந்த மனிதன் மனம்ங்கிற நிலைக்கு வந்திருக்கிறார். அதை தாண்டி ஓவர் மைண்ட் அதிமனத்துக்கு போகணும். அந்த 100வது நிலை தான் சத்திய ஜீவன் பிறப்பதாகும். 1 என்பது சாதகர் அன்னையை வாழ்வில் ஏற்பதாகும். ஆரம்பத்தில் ஏற்பதாகும். சாதகர் கோட்டுக்கு மேலே உள்ளவர், பக்தர் குடும்ப வாழ்வில் உள்ளதால் கோட்டுக்கு கீழே உள்ளவர். அந்த கோடு பிரிக்கிற இடம் யோகத்தையும் வாழ்க்கையையும் பிரிக்கிறது. அதில் 1 ஆரம்பித்து மேலே போகலாம். அதுக்கு மேலே 100 நிலை இருக்குது. அவர் சொல்ற சத்திய ஜீவனா மாறுறது கீழே இருக்குது, நிறைய நிலை இருக்குது. 1ங்கிறது சாதகர்ங்கும் போது யோகம் செய்கிறவர், அன்னையை வாழ்வில் ஏற்பதாகும். சாதகர் கோட்டுக்கு மேலே உள்ளவர், பக்தவர் குடும்ப வாழ்வில் உள்ளதால் கோட்டுக்கு கீழே உள்ளார். அன்னை அன்பர்கள் எல்லாம் கோட்டுக்கு கீழே இருக்கிறார். எல்லாரும் யோகம் செய்யறதில்லை. இங்கே அன்னையிட்ட வர்றவங்க எல்லாரும் யோகம் செய்யறதில்லை. ஆனால் அன்னையை ஏற்று பக்தர்களாக அன்னை மூலமாக நாம் அருளை பெறுகின்றோம். பக்தர் அன்னையை குடும்ப வாழ்வில் ஏற்று கோட்டுக்கு அருகில் விட்டால் கோட்டை தாண்டும் பக்குவம் வேண்டுமா இருக்கிறதா என எப்பொழுதும் தீர்மானிக்கலாம். இதுதான் முக்கியம். கோட்டை தாண்டி யோகத்துக்கு போகலாம்.
கோட்டு கீழே இருந்து அன்னையினுடைய அருளை பெறலாம். கோட்டை தாண்டி 1ஆம் நிலையை அடைந்தால் அது பூலோகம் சொர்க்கம். இந்த கோட்டை தாண்டிட்டாலே பூலோகம் சொர்க்கம் ஆயிடுது. கோட்டிற்கு கீழ் இருந்தால் கேபினட்டில் மந்திரியானது போல், தாண்டினால் முதன் மந்திரி. தாண்டுவது நம்மை பொறுத்தது. கோட்டை அடைவது பூலோக சொர்க்கம். மேலிருந்தாலும் கீழிருந்தாலும் இந்த அம்சங்கள் பொருந்தும். அம்சங்களின் தீவிரம் மேலுக்கும் கீழுக்கும் வித்தியாசம் உண்டு. எப்படி வாழ்வு சொர்க்க வாழ்வு என்ன? தோல்வியற்ற, கவலையற்ற, குழப்பமற்ற, நோயற்ற வாழ்வு ஒரு நிலை. நம்ம வாழ்வில் தோல்வி இருக்குது, வெற்றி கிடைக்குது, தோல்வியும் கிடைக்குது. நிறைய கவலைகள் உண்டு. பணப்பிரச்சனை, வேலை கிடைக்கிற பிரச்சனை, கல்வி பிரச்சனை, சுற்றியில் உள்ளவர்கள் பற்றிய பிரச்சனை எல்லாம் உண்டு. குழப்பம் வந்துடும். இது சரி, இதை செய்யறதா அதை செய்யறதா அப்படிங்கிறது நிறைய இதுல முடிவெடுக்க முடியாத நிலைகள் நிறைய உண்டு. குழப்பம், அப்புறம் நோய் வந்தது, இதெல்லாம் ஒரு நிலை. வெற்றி நிறைந்த, நிம்மதியான, தெளிவான, சந்தோஷமான, ஆரோக்கியம் அடுத்த நிலை. இவை கோட்டிற்கு கீழும் மேலும் உள்ள நிலைகள் எனலாம். இதை ஓர் உதாரணத்தின் மூலம் சொல்லுவது பொருந்தும். ரூபாய் சம்பாதிக்கும் குடும்பம் இருக்கும் நல்ல சொத்துக்களை கடனில் இழந்து 20 வேலை செய்த இடத்தில் ஒருவருக்கு வேலை போய் 10,000 ரூபாய் வருமானம் 5,000 நிலையில் அன்னையை அறிந்து நெருங்கி வந்தால் அவர்கள் மனவேதனை குறைந்து அகலும். நம்பிக்கை இழந்த நிலை போய் நம்பிக்கை வரும். வளர்ந்த பெண் குழந்தைகளுக்கு படிப்பு, திருமணம் எப்படி என்ற கேள்வியை நினைக்கவே முடியாத மனம், நினைத்தால் பயமாக இருந்த மனம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும். அந்த நம்பிக்கைக்குரிய அளவில் ஆபீசு, குடும்பம், கடன், பணம், படிப்பு, வேலை, வருமானம், அந்தஸ்து, சந்தோஷம் மாறி வரும். ஆனால் அவையெல்லாம் யானை பசிக்கு சோளப்பொறி கொண்டது. இந்த குடும்பம் கோட்டை நோக்கி வந்தால் முதற்காரியமாக பழைய வருமானம் வரும், இழந்த சொத்து வரும். சொத்தை இழக்காமல் இருந்தால் கிடைத்திருக்கக்கூடிய படிப்பு, பட்டம், வேலை, திருமணம் ஆகியவற்றை விட பல மடங்கு, 5 மடங்கு, 50 மடங்கு பெரிய படிப்பு, பட்டம், வேலை, திருமணம் வரும். இது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். என் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வாழ்வில் நடந்தது. நான் அன்னையிட்ட வர்றதுக்கு முன்னே ஆன்மீகத்தில் இருந்தாலும் கூட, வேறு முறைகளை பயன்படுத்தாலும் கூட, என்னுடைய மனைவிக்கு வேலை பார்த்து கொண்டே சம்பளம் வராமல் 6 ஆண்டுகள் இருந்தார்கள். தலைமை ஆசிரியராக உயர்வு பெற்று அதிலிருந்து கீழ் இறக்கப்பட்டு சம்பளம் வராமல் இருந்தது. நான் அந்த சமயத்தில் என்னுடைய ஒரு மகன் கேரளாவில் படிச்சுட்டு இருந்தான், இன்னொரு மகன் சென்னையில் படித்தான். அவனுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் உண்டு, அந்த மகனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. பேங்க் கடன் வாங்கி அவனுக்கு செஞ்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நான் இதில் ஆந்திராவில் இங்கிருந்து உயரிய இது கிடைத்து அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது என்னுடைய ஒரு சம்பளத்தில் எல்லாம் நடந்தது. என்னுடைய மனைவியினுடைய நகைகள் அத்தனையும் பேங்க்கில் இருந்தன. அந்த இது 87 90 ஆந்திராவில் இருந்தேன். ஆந்திராவுக்கு அது அப்பவும் நான் யோகம் செஞ்சுட்டு இருந்தேன். வேற யோகம், மரபு யோகம் நான் இருந்தேன். அங்கே பெரிய பிராமண பெரியரோட தொடர்புல. அதுக்கு முன்னே இந்த ஒரு கும்பகோணம் ஒரு சாது பொன்னடேசன் என்பவருடைய இந்த வேதாத்திரி மகர்கள் முறையில் யோகம் கற்று அதை செஞ்சு அவர் அங்கே பிராமண பெரியவரோட காயத்ரி மந்திரம், உபதேசம், பல அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் பெற்றிருந்தேன். இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையில எதையும் பாதிக்கலை. அங்கே ரிலீஃப் வாங்கி வர்றதுக்கு எனக்கு
என்னுடைய தந்தைகிட்ட, நண்பர்கள்கிட்ட, என்னுடைய மாணவர்கள்ட்ட எல்லாம் கடனை வாங்கி தான் அங்கேருந்து அது சம்பளம் கொடுத்ததுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் செய்யாமல் விட்டாங்க. அது அந்த 30,000 ரூபாய் என்னவோ கட்டிட்டு அன்னைக்கு 30,000 ரூபாங்கிறது பெரிய பணம் எடுத்து வர வேண்டியவர்கள். இங்கே தலைமை ஆசிரியர் பதவி விட்டு இருக்கிறது வழக்கு நடந்தது. இந்த வழக்கை கீழ் கோர்ட்டில் ஜெயிச்சு மேனேஜ்மெண்ட் வந்து ஹை கோர்ட்டுக்கு போயிருந்தது. ஹை கோர்ட்டில் நடந்துட்டு இருந்தது. இங்கே அன்னையிடம் வந்த உடனேயே அந்த வழக்கில் திருப்ப வந்தது. நான் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கிறேன், நண்பர்களுக்கு தெரியும். நாங்கள் கேட்காமலே, எங்கள் வக்கீல் கேட்காமலே ஜட்ஜு தலைமை ஆசிரியராக இருப்பது சரியா என்பது இருந்தாலும் வேலை ஆசிரியராக பணி வாங்கி கொண்டு பிஜி டீச்சராக சம்பளம் கொடுக்கிறாரு. உடனே 15 நாட்களுக்குள் ஒரு பிஜி போஸ்ட் கிரியேட் செய்து சம்பளம் போட வேண்டும் என்று. அப்படி போடலைன்னா இந்த வழக்கை வந்து நான் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா எடுத்துக்குவேன்னு சொல்லி போட்டாரு. சென்னையிலிருந்து டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கிளார்க் இங்கே வந்து ஆர்டர் கொடுத்தாரு. அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது, மாறிச்சது. பின்பு மீண்டும் தலைமை ஆசிரியர் பதவியும் கிடைத்து அதற்கு பிறகு 3 ஆண்டு தலைமை ஆசிரியராக வேலை பார்த்து மனைவி ஓய்வு பெற்றார். இதுதான் இந்த கிட்ட கோட்டை நெருங்கினது நடந்த இந்த அன்னைகிட்ட வர்றதுக்கு முன்னே இருந்தது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அன்னையிடம் வரும் முன் கிமு கிபிங்கிற மாதிரி அன்னையிடம் வந்ததுன்னு சொல்லி இதில் இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருடைய நிறைய பேர் அன்பு வாழ்க்கையில நடந்திருக்குது. பழைய வருமானம் வரும், சம்பளம் வந்துட்டு போன சம்பளம் வந்தது. இழந்த சொத்து இல்லை, நான் அப்போ சொத்துலாம் இல்லை, நான் இப்போ என்ன சொத்து இல்லை வரேன். அப்பவும் வீடு கட்டிருந்தேன், மட்டும் கட்டிருந்தேன். ஓட்டிற்கு கீழ் பூலோக சொர்க்கமாகும், மேலே போனால் வாழ்வு யோக வாழ்வாகி சொர்க்கம் யோக சொர்க்கமாகும். அப்படி போக என்ன செய்ய வேண்டும்? அன்னையை வணங்கினால் போதாதா? அந்நிலை பறிக்குமாறு அன்னையை ஏற்றுக்கொள்வதே யோகம். வாழ்வு குடும்பம் வழிபாட்டு கோணங்களில் விளக்க முடியுமா? அன்னையை ஏற்று அல்லது 5-10 வருடமாக வணங்குபவர்கள் நான் மேற்கூறிய அம்சங்களே தனித்தனியே பார்த்திருக்கின்றனர். எப்படி வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுங்கிறது எல்லாருக்குமே எடுத்துட்டு இருக்கிறது. 10 பிரார்த்தனைகளில் 9 பலிப்பதை கண்டுள்ளனர். 10ம் பலிக்கும் நிலை உண்டு. தனித்தனியே வெவ்வேறு மனிதர் வாழ்வில் கண்டவை அனைத்தும் ஒருவர் வாழ்விலேயே காணும் முறை இது. 100 பேர் வரிசையில் சேரும் வகை. அந்த 100 பேர்கள்ங்கிற புக்கில் என்ன சொல்றாருன்னா, 100 பேர்கள் யோகம் செய்யறதில்லை, அன்னையை ஏற்றுக்கொண்டு அன்னைய முறைகளை பின்பற்றினால், அவர்கள் பூரணமாக பின்பற்றினால் இந்த சூழல் மனித வாழ்வே மாறி போகும்னு அப்ப எழுதுறாரு. அதான் 100 பேர்கள் இருந்தாங்க. விவேகானந்தர் கேட்டதா சொல்லுவாங்க, 100 இளைஞர்களை எனக்கு கொடுங்கள், நான் உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னதாக சொல்லுவார்கள். அதே போல அப்பா அதை எழுதியிருக்கிறார்கள். 100 பேர்கள்ல சேர்றதுக்குரிய முறையை தான் நான் இங்கே சொல்றேன். அதாவது உலக சுகத்துவ, அதாவது இந்த அவர்களுடைய உதாரணங்கள் மூலமாக உலகை மாற்றும் முறை. இந்த ஆன்மீகத்துல நம்ம நிறைய இடத்துல சொல்றது, நம்ம கிட்ட மாற்றம் வந்தா அந்த மாற்றம் நம்மை சுற்றி உள்ளவர்களிட பறிக்கும், பூமியில பறிக்கும்னு சொல்றாரு. எப்படி மனிதன் பரிணாமத்தில் மனித நிலைமை வந்தது இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ அதுபோல பறிக்கும். அது ஆன்மீக அம்சங்கள் 10 அல்லது 12 உள்ளன. அவற்றுக்குரிய வாழ்வின் அம்சங்களும் உண்டு. ஒவ்வொன்றையும் தனித்தனியே எடுத்து விளக்கி முடிவில் பக்தர் செய்ய வேண்டியவற்றை தொகுத்து கூறுகின்றேன் சொல்றார். சமூகம் மாறும் பொழுது நேற்றைய அடிமை என்று சுதந்திரம் பெறுவது உண்டு. தெரியும், அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவிலிருந்து கருப்பினத்தவரை நீக்ரோக்களை அழைத்து கொண்டு வச்சு அடிமைகளாக வைத்திருந்தார்கள். வட மாநிலங்கள்ல அந்த அடிமைத்தனம் இல்லை, தென் மாநிலங்கள்ல அமெரிக்காவில் இருந்தது. அப்ரஹாம் லிங்கன் அதற்காக சிவில் வாரை நடத்தினார், உள்நாட்டு யுத்தத்தை நடத்தி இந்த அடிமைத்தனத்தை விலக்கினார். இப்போ அவர்களாக இருந்தாங்க. அதுல வந்து கருப்பினத்தவர் பாரக் ஒபாமா 2 வந்து பிரசிடென்டாகவே, ஜனாதிபதியாகவே இருந்தார். நேற்று சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர் என்று சமூகத்தில் செல்வாக்குடன் இருப்பது உண்டு. இந்தியாவிலையும் உங்களுக்கு தெரியும், சுதந்திரத்திற்கு முன்பு இன்னமும் இருக்குது அந்த பட்டியலினத்தவர்னு சொல்ற ஷெட்யூல்டு காஸ்டுகள், பள்ளர் பறையர் என்று சொல்றவர்கள்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தாத்தா வீட்டு தெருவில் இந்த வரும்போது செருப்பு காலில் போட்டுக்காம கையில் தூக்கிட்டு வரணும், அது நிலைமை இருந்திருக்கு. நான் அதை பார்த்துருக்கேன். அதில் மாறி போச்சு, அப்படியே விட்டுரும். பேர் மறந்து போச்சு. இப்போ பிரசிடென்ட்டாகவே வந்தார் எஸ்சியில். இப்பவும் ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட்டை சேர்ந்தவங்க தான், ஷெட்யூல்டு ட்ரைபை சேர்ந்தவங்க தான்
பிரசிடென்ட்டாக இருக்கிறாங்க திரௌபதி முர்மு. நேற்றைய குறை இன்று குறையாக இல்லாமலோ நிறையாக மாறுவதோ உண்டு. அன்னை வாழ்வின் அடிப்படையை அதுபோல இன்று மாற்றி அன்னை வாழ்வின் அடிப்படையே மாற்றியுள்ளார். அதனால் நேற்று வரை இருந்த நிலை இன்று இல்லை. இதுவரை உலகத்தில் இல்லாத புதுநிலை வந்துள்ளது. அதை நாம் அறிந்தால், அறிந்து பெற முயன்றால் வாழ்வின் அடிப்படை மாறும். இதுவரை இல்லை என்றது இனி உண்டு என்றாகும். இப்படியும் நடக்க முடியா என்பது நடக்கும். இவற்றிற்கெல்லாம் சிரமமானது கர்மம் அழிவது. சிகரத்திற்கு முடி போன்றது. நாமே நம் அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். முடிக்கு மணியும் உண்டு. மோட்சம் பெற்று இறைவனை நாடிய ஆன்மா மோட்சத்தை நாடாமல் இறைவனாகி நாமே இறைவனாவது. உலகில் அவன் திருவுள்ளமாக இருப்பது மகுடத்தின் மணி. சிகரம் கர்மத்தை அதுவும் பரம்பரை சொல்லியிருக்கிறார். 3 வகையான கர்மம் சொல்லுவாங்க. பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம்னு சொல்லு. ஆகாமியம்ங்கிறது வரப்போறது, பிராரப்தம்ங்கிறது சஞ்சிதம்ங்கிறது நாம் இன்று செய்கின்ற கர்மாக்கள். அதை வரலை நிறைவேற்றாகணும், அதை கூட ஜெயிக்க முடியும். ஆகாமிய கர்மாவை வரப்போறதை வராமல் தடுக்கலாம். ஆனால் பிராரப்த கர்மாங்கிறது பழவினை. அதான் இந்த பழவினையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த ஊழ்வினை உறுத்து ஊட்டும் ஒரு சிலப்பதிகார கதையில கோவலன் கொலைப்பட்டது அந்த வினையினால தான் பலமுறை சொல்லிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் மாற்றலாங்கிறது அரவிந்தம். இந்த கர்மம் அழிந்து சிகரத்திற்கு அழிவதற்கெல்லாம் கர்மம் அழிவது. சிகரத்திற்கு முடி போன்றது. நாமே நம் அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்து கொள்ளது முடியும் என்பது. முடிங்கிறது காலத்தை கிரீடம். இந்த கிரீடத்துல ஒரு மணி இருக்கும், மாணிக்கம் இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோஹினூர் என்ற மிக பெரிய வைரத்தை இங்கே இருந்து கொண்டு போய் பிரிட்டிஷ் ராஜா அல்லது அரசியனுடைய இதுல அது அந்த இருக்குது. அதுதான் கிரீடத்துக்கு அந்த காலத்துல மணிமுடின்னு சொல்றது. ஒரு மாணிக்கத்தை பதித்த கிரீடத்தை மணிமுடின்னு அந்த முடியாததான் சொல்றாரு. அப்ப முடிக்கு மணியும் உண்டு. மோட்சம் பெற்று இறைவனடி ஆன்மா மோட்சத்தை நாடாமல் தானே இறைவனாகி உலகில் அவன் திருவுள்ளமாக இருப்பது மகிழத்தில் மணி. இங்கேயே இருந்து இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றிக் கொண்டிருப்பது அந்த யோகத்தினுடைய உச்சம். பூலோக சொர்க்கம். சரி, பூலோக சொர்க்கம். பூலோகத்துக்கு ஆன்மீக அடிப்படை என்ன? மனிதன் உடல், உயிர், மனம், ஆன்மா என்ற பகுதிகளானவன். உடல் பிசிக்கல், அது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. உயிர் பிராணன், வாழ்க்கை, அது மனம். பிராணன் சொல்றது பிராணமய கோஷம் சொல்றது. மனம் அறிவு, அது மனோமய கோஷம் சொல்றது. ஆன்மா அடுத்தது என்ற பகுதிகளானவன் உலகம் என்பதில் ஆன்மா பிறவி எடுத்து உடலையும் உயிரையும் ஏற்று பல ஆயிரம் முறைகள் பிறந்து இறந்து பிறவிச்சுழல் கனிந்து காமம் கரைந்து கர்மம் கரைந்து ஆன்ம விடுதலை அடைந்து இறைவனை அடைகிறது. ஆன்மா இறைவனை சொர்க்கத்தில் சந்திக்கிறது. இது பழைய சிறந்த முறை. இது உடலுக்கும் ஆன்மா உண்டு, உயிருக்கு ஆன்மா உண்டு, மனதிற்கு ஆன்மா உண்டு. உடலுக்குரிய ஆன்மாவை அன்னமயம் புருஷன் உடலை அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. அன்னம்ங்கிறது உணவு. உணவுனால இந்த உடல் வளர்றதுனால அது அன்னமயம்னு சொல்றது. அது கோஷம். அதுக்குரிய அன்னமய புருஷன். புருஷன்கிறது அதுக்கு அதனுடைய ஆன்மா பகுதியை சொல்றது. உயிருக்கு ஆன்மா உண்டு, பிராணன். உயிர் உள்ளது பிராணன். அந்த உடல் அதனுடைய பிராணமய கோஷம்ங்கிறது உயிர். அதனுடைய ஆன்மாவை பிராணமய புருஷன் சொல்லுவாங்க. மனதிற்கு ஆன்மா உண்டு, அது மனோமயம். அந்த மனோமய கோஷம் புருஷன். உயிருடைய ஆன்மா வெளிவந்தால் அது மேலோகத்திற்கு போகாது. அந்த பிராணமய புருஷன் வந்தாக்க அது இங்கே இருக்கும். உயிர் வாழும் உலகத்திலேயே இருக்கும். ஆன்மா வெளிவருவது வாழ்வில் என்பதால் வாழ்வு சொர்க்கமாகும். நம்முடைய அறிவையும் நம்முடைய உணர்ச்சிகளையும் நம்முடைய செயலையும் வைத்து நடக்கும் போது அது நரகமா இருக்குது. சில பேருக்கு சொர்க்கமாகவும் சில பேருக்கு நரகமாகவும், கஷ்டமும் நோயும் இதுவும் பிரச்சனைகளும் அப்படின்னு சொன்ன மாதிரி கடன் அதுக்கு எல்லாம் வருது. அப்படி இல்லாம நம்முடைய உயிரின் ஆன்மா வெளிவந்து அது ஆட்சி செய்தது என்பதால் வாழ்வு சொர்க்கமாகும். அதுவே பூலோக சொர்க்கம்.
பூலோக சொர்க்கம் என்ற கருத்தின் ஆன்மீக விளக்கம் இதுதான். பூலோகம் சொர்க்கமாகும் என்று சொல்வது நம்முடைய மனிதனுடைய 3 கோஷங்களின் ஆட்சியில் இல்லாம அந்த முக்கியமான கோஷமாகிய பிராணமய கோஷத்தினுடைய ஆன்மீக பகுதியான புருஷன் அது வெளிவந்து அது ஆட்சியில வர்றது. அதாவது இது எல்லாமே ஹையர் கான்சியஸ்னஸ். நம்முடைய அறிவு இருக்கிறது வந்து பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ங்கிறது நம்முடைய உடலின் உணர்ச்சி அறிவு எல்லாம். வைட்டல் கான்சியஸ் உயிரின் அறிவு உணர்ச்சி அதெல்லாம். அதனுடைய உயர்ந்த நிலையிலிருந்து ஹையர் கான்சியஸ்னஸ் உயர் அறிவு. லைஃப் டிவைன் எழுதும்போது சாதாரண கான்சியஸ்ல கேபிட்டல் ஸ்மால் சி போட்டு எழுதுவார், கேபிட்டல் சி போட்டு எழுதுவார். அந்த கேபிட்டல் சி உள்ள அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் அது உயர் அறிவு. நம்முடைய அறிவு நிலையை விட உயர்ந்த அறிவு அது செயல்படுறது. அப்போ வந்து அதுவே பூலோக சொர்க்கமாகும். மோட்சம் பெறும் ஞானி மனதை தூய்மைப்படுத்துகிறார். அதற்கு ஞானமாக முறைகளை கடைபிடிக்கின்றார். நான் சொன்ன 4 வகை யோகத்தில் ஞான யோகம் கேள்வி கேட்டு அறிவை பயன்படுத்தி செய்தார். மனம் பூர்ணமாக தூய்மைப்பட்ட நேரம் அது ஆன்மாவை தொடுகிறது. அப்ப ஆன்மாவிட்ட உள்ள போயிடுது. நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஹையர் கான்சியஸ் உயர் அறிவுக்கு போகுது. எனவே மனத்திலிருந்து ஞானி ஆன்மாவுக்கு போய் ஆன்ம விடுதலையை நாடுகின்றார். அது பழைய மரபுல. பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய பூர்ண யோகத்தில் ஒரு பகுதி நாம் கருதும் கருத்து, உயிருடைய ஆன்மா வெளிவருவது இங்கு லட்சியம். உயிர் என்பது வாழ்வு, வாழ்வு குணங்களால் ஆனது. குணங்களை தூய்மைப்படுத்தினால் வாழ்வு தூய்மைப்படுகிறது. தூய்மையான வாழ்வு அது ஆன்மாவுக்கு விடுதலை அளிக்கின்றது. வாழ்வின் ஆன்மா வெளிவருகிறது, அது பூலோகத்தில் வாழ்வை நடத்துகிறது. அதான் ரகசியம் என்னன்னா, நம்ம அன்னை அரவிந்தர் யோகத்தின் மூலமாக நமக்குள் இருக்கின்ற உயர் பகுதியை, உயர் அறிவை, இதையும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கின்றேன். பாரதியார் பகவானோடு பாண்டியில் வாழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். அவர் 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவலிகாள், 10,000 வேதம் அறிவொன்றே தெய்வம் என்று அறைதற்கு எளிதோ, மாடனை காடனை வேடனை தேடி மயங்கும் மதியலிகாள், 10,000 வேதம் அறிவொன்றே தெய்வம் என்று அறிதற்கு எளிகிறது. அந்த உயர் அறிவு தான், அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மாவை நாம் அடையினது, அந்த உயர் அறிவுக்கு போகிறது. அது வந்து தூய்மைப்பட்டது, விடுதலை அளிக்கின்றது. பியூரிஃபைடு மைண்ட் மூவ்ஸ் டு டச் பியூரிஃபைடு ஸ்பிரிட். Purified life permits purified soul to emerge into life. தூய்மைப்படுத்த ஆன்மா வாழ்வில் செயல்படலாம். அப்ப இது வாழ்வின் ஆன்மாவா ஆகுது. பிறவிச்சூழலிலிருந்து ஆன்மா விடுதலை பெற்று மோட்சம் அடைகிறது. வாழ்வின் ஆன்மா வெளிவந்தால் அது விடுதலை பெறுவதில்லை. மனதின் ஆன்மா தான் விடுதலை பெறுது, வாழ்வின் ஆன்மா விடுதலை பெறலை, இங்கே இருக்குது. வாழ்வை பூர்த்தி செய்கிறது. வாழ்வு உணர்ச்சியால் கற்றுள்ளது. வாழ்வு அறிவுக்கு கட்டுப்பட்டால் விளக்கம் பெறும். வாழ்வு பூராவும் வாழ்வுங்கிறதே வைட்டல்ங்கிறதே உணர்ச்சி மையம்தான். பிசிக்கல் உடல், அதனுடைய இன்ப துன்பங்கள், வலி, நோய், பசி, பிணி, இதனால படுறது பஞ்ச பொறிகள், ஐம்பொருள்கள், மண்வாய், மெய்வாய், கண், நோக்கு, செவி எல்லாம். ஆனா இந்த உணர்ச்சி, உயிர் உணர்ச்சி வந்து வரும்போது அதுல வேற வர எரிச்சல், கோபம், அந்த இது வருதெல்லாம் அதுல வந்துடுது. ஆனா அறிவுக்கு கட்டுப்பட்டு வந்தா எது நல்லதுன்னு நமக்கு அறிவு விளக்கம் விளக்கி சொல்லும். நாக்கு சாப்பிட்டதுன்னு பிடிச்ச நாக்கு சாப்பிடுது, அது அதனால நோய்படுது, வயிற்று வெளியே வருது, எல்லாம் செய்யுது. ஆனா அறிவு பசிக்கு அப்பாவும் எழுதாரு, இந்த இவர் வேதாத்திரி பசிக்கு சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிடாதீங்கன்னு சொல்லு. அப்ப புரிஞ்சு நமக்கு ஒவ்வாததை விலக்கினால் நமக்கு நோயற்று சந்தோஷத்தில் இருக்கு. அந்த அறிவுக்கு, அதாவது அறிவுக்கு கட்டுப்படுறது. வாழ்வு அறிவுக்கு கட்டுப்பட்டால் விளக்கம் பெறும். அதுக்கு மேலே இப்ப நம்ம அறிவாலேயே இருந்தாலே நமக்கு விளக்கம் வரும். நோயின்றி வாழ முடியும். ஆனா ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டால் பூரணம் பெறும், அது முழுமை அடைகின்றது. மனிதன் வாழ்வுக்கு கட்டுப்பட்டவன் வாழ்வை எதிர்த்தோ மறுத்தோ சொல்ல அவனால் இயலாது. ஆன்மா வாழ்வில் வெளிப்பட்டால் வாழ்வு ஆன்மாவுக்கு, அந்த ஆன்மாவுடைய மனிதனுக்கு கட்டுப்படும். வாழ்வு மனிதனுக்கு கட்டுப்படுகிறது எனில் மனிதன் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியும். அதாவது நினைந்தது நடத்த முடியும், நடந்து முடியும். இப்ப நமக்குள்ள இருக்கின்ற உயர் அறிவுக்கு, ஹையர் கான்சியஸ்னஸ், அதுதான் ஆன்மா.
ஆன்மான்னு சொல்றது அதுதான். அதை வெளிக்கொண்டு வந்துடுறோம். அந்த வெளிக்கொண்டு வந்ததும் இந்த அரவிந்தர் அன்னைகிட்ட வந்ததுனால அப்ப அந்த ஆன்மாவுக்கு கட்டுப்படும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்கும், நினைத்தது நடக்கும். சரி, எப்படி இதை செய்யறது? இந்த ஆன்மாவை வெளிக்கொண்டு வரும் செய்யும் முறை என்ன? நம்மிடம் நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் கலந்துள்ளன. கெட்ட குணங்கள் அறவே விளக்கப்பட வேண்டியது, அதுல சந்தேகம் கிடையாது. குணங்கள் இருந்தால் ஆன்மா வெளிவராது. குணங்களை கடந்த நிலையில்தான் ஆன்மா வெளிவரும். தேவாரத்திலே குணம் குறி கடந்தவன் அப்படின்னு சொல்லுவான். நல்ல குணத்தையும் தாண்டணுங்கிறத பின்னாடி அப்பா விளக்கப்படாதீங்க. நல்லது கெட்டது ரெண்டையும் தாண்டணும். அதற்கு நாம் கெட்ட குணங்களை விடுவது போலவே நல்ல குணங்களையும் விட்டுவிட வேண்டும். போட்டி, பொறாமை, எரிச்சல், பேராசை இதெல்லாம் கெட்ட குணங்கள். அதுபோல உதவி செய்யறதுங்கிறது நல்ல குணம். அதையும் விடணும்னு சொல்றாருப்பா. விட்டுணும்னா தப்பு, நல்லது செய்ய வேண்டாம் எப்படிங்கிறத விளக்குறது புரியும் உங்களுக்கு. நல்ல குணங்களை விடுவது எப்படி? ஒருவர் தவறி விழுந்த பொழுது தூக்கி விடுவது நல்ல குணம். அதுபோல் செய்தவுடன் என்னை தொடாதே, உன்னை யார் உதவிக்கு கூப்பிட்டது என்றார் ஒருவர். இது இப்படி நடக்கிறது உண்டு. இங்க 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நகரத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் என்பர் இங்க வருவாங்க. அவர் 80 நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு 80 வயதானவர். அவருடைய கார் டிரைவரோட மோட்டார் சைக்கிளில் போயிருக்கிறாரு. அவருக்கு ஏதோ அவர் அறியாம அவருக்கு அப்படியே மயக்கம் சாஞ்சிருக்காரு. ரோட்ல போனவங்க 2 பேர் அவரை விழாம பிடிச்சிக்கிட்டாங்க. அன்னை அங்க தங்கிட்டாங்க. அதை சொல்லி சொல்லி ஃபோன் செய்து அவருடைய மனைவி தான் அன்னையை ஏற்றுக்கொண்டவங்க சொன்னாங்க. அப்படி இந்த உதவி அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உதவி அது போல வரும். அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளவர்களும் உண்டு. நான் சொன்ன மாதிரி கூப்பிட்ட உதவி செய்யணும்னு, அதனால உதவி செய்ய நினைப்பதுங்கிறது தப்பு இல்லை, அது நல்ல குணம். ஆனா சரி, உதவிக்கு ஏன்டா இவர் போய் இது பண்ணவர் காப்பாத்தினவர் என்னையே தொடாத, உன்னை யார் கூப்பிட்டான்னு சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? அவருக்கு புரியல. பக்தர்கள் என்ன சரி, இப்ப இது நல்ல உதவி செய்யறதுங்கிறது நல்ல குணம். அது நல்லதே விடணும்னு சொல்றது என்ன? இப்ப சொல்றாரு என்ன அங்க என்ன அர்த்தம்னா, சமர்ப்பணம் பண்ணி செஞ்சு பாருன்னு சொல்றாரு. இதனை உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை சமர்ப்பணம் செய்தால் உதவலாமா இல்லையா என சமர்ப்பணம் கூறும். சமர்ப்பணத்தை ஏற்று செயல்படும் பொழுது நாம் குணத்தின் மூலமாக செயல்படவில்லை, குணத்தை கடந்து விடுகிறோம். குணங்களை கடந்த கெட்ட குணத்திலிருந்து நல்ல குணத்திற்கு நல்ல குணத்தை சமர்ப்பணம் செய்து சமர்ப்பணத்தால் மட்டும் செயல்பட வேண்டும். வள்ளுவர் இங்கே பேசுகிறார். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நல்லது செய்யும் போதும் தவறு வரும். யாருக்கு செய்தியோ அவருடைய பண்பறிந்து ஆற்றாக்கடை. அப்படி அதை உதவியை ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கிட்ட சொன்னா உன்னை யார் வர சொன்னா, நீ ஏன் குறுக்க வர்றேன்? அதாவது அவருடைய அகந்தை அங்கே தலையிடுது. அப்படி இல்லாம சமர்ப்பணத்தை செஞ்சால் அது செய்யலாமா செய்யலாமா வேண்டாமா என்பதை உணர்த்து. அப்படி செஞ்சாக்க சமர்ப்பணத்தால் செயல்பட்ட அங்கு ஆன்மா வெளிவரும். தீயவற்றை நிச்சயமாக விளக்க வேண்டும். போட்டி, பொறாமை, பேராசை, எரிச்சல், கோபம், சோம்பேறித்தனம் இதெல்லாத்தையும் விளக்கணுங்கிற சந்தேகம் இல்லை. அதே மாதிரி உதவுது மனப்பான்மை உயர்ந்த மனப்பான்மையா இருந்தாலும் கூட அதையும் சமர்ப்பண பண்ண அப்ப ஆன்மா வெளியே வந்துடுது. ஏன்னா நம்முடைய மனம்தான் மற்றதுக்கு கட்டுப்பட்டது. மனத்தை கடந்துடுறோம். இப்ப அறிவை கடந்து போயிடுறோம். சமர்ப்பணத்தின் மூலமா அன்னையிட்டு போறோம். அன்னையிட்டு செய்யும்போது வழிகாட்டுது. திறமையோடு காரியம் செய்தால் வெற்றி உண்டு. குறையை விட நிறைவு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதுவே திறமை. சில மனிதர்கிட்ட குறை இருக்குது, நிறைய மனிதர்கிட்ட திறமை இருக்குது. திறமையினால செய்யறாங்க. அதுவே வெற்றியின் அளவை நிர்ணயிப்பது. சாதாரணமா சமூகத்தில் நாம் செயல்படும் பொழுது நம் குறைகளை முயன்று மறைத்து நிறைவுகள் வெளிப்படும்படி செயல்படுவதால் காரியம் கூடி வருகிறது. நம்ம குறைகளை மறைத்து செயல்படுறோம். தன்னால் முடியாத நேரம் தன் குடும்பம் உதவிக்கு வருவதை மனிதன் காண்கிறான். தன்னால் முடிந்த நேரம் தான் குடும்பத்திலிருந்து பெற்ற திறமையை தனக்கு உதவுவதை காண்கிறான். குடும்பம் அவனை படிக்க வைக்கிறது, அவனுக்கு திறமையை வாங்கி கொடுக்குது. அந்த திறமை மூலமா அவன் மேலே வர்றான்.
குடும்பத்தால் முடியாத நேரம் ஊர் உதவுவது உண்டு. ஊரால் முடியாத நேரம் சட்டம் கை ஒழிக்கிறது. எல்லாரும் செய்யணும். சட்டத்தின் மூலமா நம்ம காரியத்தை இப்போ மனைவிக்கு தலைமை ஆசிரியர் பதவியில இருந்து பிரைவேட் ஸ்கூல் தான், கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற ஸ்கூல் தான், இருந்தாலும் எய்டட் ஸ்கூலுங்கிறதுனால அந்த நிர்வாகம் அவங்களுக்கு கீழே இறக்குது. அப்போ சட்டம் கை கொடுத்தது. கோர்ட்டில் போய் கோர்ட்டில் ஜெயிச்சு மீண்டும் தலைமை ஆசிரியர் ஆகிற எல்லாமே வந்தது. சட்டமும் கைவிட்ட நேரம் நியாயம் உதவுவதுண்டு. நியாயம் கைவிடும் நேரம் ஆண்டவன் உதவியதும் உண்டு. குடும்பம் கைவிட்டபின், தர்மநாயம் கைவிட்டபின் தாய்மாமனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். தாயார் மாமனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். யார் பாதுகாக்க அளிக்க வேண்டுமே அவளே எதிரியானால் நியாயமே இல்லை. அன்னை கை கொடுத்தார். அன்னை கை எவ்வளவு பெரியது என்பதை வரன் தெரிவித்தது. இது அப்பாட்ட வேலை செஞ்ச ஒருத்தவங்களுக்கு நடந்தது. ரெண்டாவது பெண் அக்கா கல்யாணம் ஆகிட்டு இருக்காங்க. அது அக்கா புருஷன் வந்து இந்த பொண்ணையும் கொடுன்னு கேட்குறாரு. தாயார் வந்து கொடுக்க மாட்டேன், வசதி இல்லாதவங்க, தாயார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். ஆனால் தாயார் வந்து அந்த மூத்த மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க அன்னை சேவை செஞ்சவங்கனால அன்னைகிட்ட இருந்தாங்க, அப்பாவுக்கும் சேவை செஞ்சவங்க. கனடாவில் இருந்து வரன் வந்து இப்போ கனடாவில் இருக்கிறாங்க. அவர் குழந்தைகளோட ஏதோ வசதியாக அங்கே இருக்கிறார்கள். அதான் அன்னை சேவை வந்து சிரித்த முகத்தோடு அங்கே அப்பா வீட்டில் சேவை செய்தவர். அவருக்கு இது கிடைத்தது. அதுதான் அப்பா மறைமுகமாக சொல்றாரு. அதனால இந்த அன்னை கை கொடுத்தார். அன்னை கை எவ்வளவு பெரியது என்பதை வரன் தெரிவித்தது. சாதாரண இந்த இங்கே வரங்களை பார்த்து கைய முடியாதுன்னு நினைச்ச அன்னை அந்த பொண்ணோட அம்மா தன் மூத்த மாப்பிள்ளைக்கே தன்னுடைய மகள் பெரிய மகள் இருக்கும்போதே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய பலம் என்ன சொல்றது, சுமைத்து போனால் போதும், அது எப்படி போனாலும் போகட்டுங்கிற மாதிரி அந்த தாயே நினைச்ச பிறகும் இந்த உலக அன்னையாகிய அன்னையினுடைய மதர் அவருடைய அருள் செயல்பட்டு மிகப்பெரிய வாழ்க்கை கிடைத்தது. அதான் அன்னைகிட்ட போறது நடக்குது. ஆண்டவன் என்பது ஆன்மா. ஆன்மா வெளிப்பட்டு செயல்பட்டால் ஆண்டவனுடைய உதவி நிரந்தரமாக உண்டு. அதனால எல்லாவற்றையும் இயக்குற சக்திகிட்ட, அது அன்னை வந்து பராசக்தியின் அவதாரம். அப்போ அது அப்பா புஸ்தகம் போனதும் அதனுடைய இது வந்து நிச்சயமா உண்டு. கடைசி நிலையான ஆன்மாவின் உதவி முழுவதும் இருப்பதால் அதற்கு முன்னிலைகளான நியாயம், சட்டம், ஊர், ஜாதி, குடும்பம், சொந்த திறமை அதிகமாக கணக்கில் எழுந்து காரியம் விதமாக பலிக்கும். எல்லாமே பலிக்கும். நம்ம ஹையஸ்ட் வந்துட்டோம், அந்த உதவி வந்து வரும். நான் சொன்ன மாதிரி வக்கீல், எங்க வக்கீல் வந்து இது கேட்கல, ஒன்றும் கேட்கல. சம்பளம் கொடுக்கணும்னு தான் கேட்டாரு, தலைமை பதவியை முன்னு கொடுக்கணும்னு கேட்டாரு. அது ஜட்ஜாகவே வந்து அங்கே அன்னைகிட்ட வந்ததுனால ஜட்ஜாகவே வந்து சம்பளத்தை உடனே போடணும்னு சொல்லி சம்பளம் போட வச்சது. எனவே நிரந்தரமான வெற்றி உண்டு, தோல்வியே கிடையாது. அன்னைகிட்ட வந்தாக்க, அன்னை முறைகளை பார்த்தாக்க நம்முடைய குறைகள் எல்லாம் தூய்மைப்படுத்தணும். அதெல்லாம் நம்ம செஞ்சாகணும். அது நிறைய அப்பா எதிர்க்கிறாரு. நம்ம குறைகளை வைத்துக்கொண்டு அன்னைகிட்ட, அது நிறைய விஷயம் பேருக்கு அதான். அன்னைகிட்ட வந்த பிறகு ஏன் எனக்கு வாழ்க்கையில அன்னை பலிக்கலைன்னு சொல்றவங்களாம் நிறைய உண்டு. அதற்கு காரணம் என்னன்னா, அன்னை வேண்டாம்னு சொல்றதை அப்பா நிறைய எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு சொன்னோம்னா அது பெரிய அன்னை பறிக்க மாட்டாங்க. மிக முக்கியமான அடிப்படை வேதாந்தத்தை பேசுறது, அப்பா வற்புறுத்துறது, சடங்குகள் சம்பிரதாயங்களை விட்டாகணும். அன்னைகிட்ட வந்த பிறகு சடங்குகளை சம்பிரதாயங்களை விடலைன்னு சொன்னா அங்க அன்னை பறிக்க மாட்டாங்க. அப்ப என்ன எதெல்லாம் தடையா இருக்குங்கிறத சொல்றாரு. மனிதனின் மேலெழுந்த பழக்கம் மேனர்ஸ், ஆழ்ந்த நடத்தை பிஹேவியர், மேல்வனத்தின் சுபாவம் சர்ஃபேஸ் கேரக்டர், ஆழ்ந்த சுபாவம் டீப்பர் கேரக்டர், இதெல்லாம் இருக்குது. சுபாவத்தை தாண்டிய மனிதனின் பர்சனாலிட்டி, அவனுடைய ஆளுமை. அப்புறம் இதுக்கு மேலே முடிவான ஜீவன் பீயிங் என்று மனத்துள் அடுக்கடுக்காக அமைந்துள்ள மனிதன் இத்தனை இருக்கிறான். மனிதருக்கு மேலெழுந்த பழக்கங்கள்லாம் மேனர்ஸ் இருக்குது. அப்புறம் ஆழ்ந்த பிஹேவியர் நடக்க இருக்குது. சுபாவம் சர்ஃபேஸ் கேரக்டர் இருக்குது. ஆழ்ந்த சுபாவம் டீப் கேரக்டர், அவனுக்கே தெரியாது. கான்சியஸ் மைண்டுன்னு சொல்றதை பற்றி சைக்காலஜி எழுதும்போது யூ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏன் இப்படி நடக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம உள்ள இருக்கிற ஆழ்மனம், ஆழ்மனம்ங்கிறது அப்பா பகவான் சப்ளிமினல்னு சொல்றது.
இது அடிமனம் செயல்படாது. இதுக்கு மேலதான் மனிதன் பர்சனாலிட்டி இருக்குது. அப்புறம் ஜீவன் பீயிங். இப்ப பழக்கத்திற்கு குறைவு உண்டு, நிறைவு உண்டு. குறைவை மீறிய நிறைவு சாதிக்கும். குறைவை மீறி நிறைவு நிறைய இருந்தால் அது சாதிக்கும். அப்படி தவறினால் அடுத்த நிலையான நடத்தை நம்முடைய பிஹேவியர் உதவும். அதுவும் தவறினால் அடுத்தடுத்த நிலைகள் உதவும். எல்லாம் தவறிய நேரம் ஜீவனை கடந்த ஆன்மாவுக்கு உதவும். இதுதான் கோட்டை கிடக்கிறதுனாலே ஆன்மாவுக்கு போறதுதான். எப்படி ஆன்மாவுக்கு போறதுங்கிறது தான் இங்கே பூரா சொல்லிட்டு இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் நிறைவு அதிகமாக இருந்தால் அடுத்தடுத்த நிலைகள் செயலை வலுப்படுத்தும். ஆன்மா வெளிப்பட்டால் அத்தனை நிலைகளும் வலுவாக காரியத்தை முடிக்கும். வாழ்வில் ஆன்மா வெளிப்பட்டால் உள்ளுரை திறமைகள் அனைத்தும் நிறைவு பெற்றும் வெளியிலுள்ளவை அனைத்தும் ஆதரவு அளித்தும் செயல்படுவதால் வெற்றி மட்டுமே உண்டு. அதான் அன்னைட்ட வந்த பிறகு நம்ம அறிவையும் உடலையும் மனத்தையும் இதுக்கு உணர்ச்சி உயிரையும் தாண்டி ஆன்மாவிட்ட நம்ம வந்துட்டதுனால நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் இன்னும் வலுப்படும். நம்முடைய திறமைகள் எல்லாம் இன்னும் பெருகும். அந்த திறமைகளையும் சம்பாதிக்க கொள்ள முடியும். அப்போ வெற்றி மட்டுமே உண்டு, தோல்விக்கு வழியே இல்லை, வெற்றி குறைவதற்கும் வழி இல்லை. நிச்சயமா அது நடக்குது. அன்பர்கள் நிலையில நடக்குது. அதுல தடை வந்ததுன்னா நம்மகிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த குறைகளை நம்ம விலக்கிக்கணும், அதை கவனித்து விளக்கணும் அர்த்தம். தோல்விக்கு வழியே இல்லை எனில் தொட்டதெல்லாம் துலங்கும், செய்வதெல்லாம் ஜெயிக்கும். நாம் உள்ள நிலையில் அதுபோல் வெற்றி பெற்றால் அடுத்த உயர்ந்த நிலைக்கு போய் செயல்பட முடியும். அங்கேயும் வெற்றி எனில் தொடர்ந்த உயர்வு உண்டு. நாமே முடிவு செய்யும் இடத்தில் முன்னேற முடியும். எப்படி முன்னேற முடியும்? ஆன்மா வெளிப்பட்டு காரியம் நடந்தால் நாம் எந்த உயர்வுக்கு வாழ்வில் போக விரும்புகிறோமோ அந்த உயர்வை நம் திறமையுள்ள முயற்சி தொடும். நம்ம எதை போகணும்னு நினைச்சாலும் அது போய் செய்ய முடியும். முக்கியமான அடுத்த நம்முடைய இருக்கிற வளரும் ஆன்மாங்கிற சைத்திய புருஷன் அந்த சைத்திய புருஷன் வெளிப்பட்டு செயல்படுவதை பற்றி பேசாரு. சைத்திய புருஷன் தத்துவத்தின் சக்தி. வாழ்வென்பது பொய்யாரானது. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டாலும் வாழ்வின் அடிப்படை பொய். காயமே இது பொய்யடா என்ற தொடர் காற்றடைத்த பொய்யடா என்ற உண்மையை குறிக்கும். சத்தியத்தை நாடியவர்கள் உலகம் போற்றி புகழவில்லை. பழைய இதுல ஹரிச்சந்திரன் உண்மையே சொல்லணும்னு சொன்னா அவ படாத படுபட்ட நாட்டை எல்லாம் இழந்து எல்லாவற்றையும் இழந்து காட்டுல போய் சுடுகாட்டு காவல்காரனாக இருந்தான். அவன் மனைவியை பிரிந்தான், குழந்தையை பிரிந்தான், எல்லாம் வந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் உண்மையை பேசினவர். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாகவும் சுட்டு கொல்லப்பட்ட மகாத்மா காந்தியாகவும் சத்தியம் உலகில் வாழ்கிறது. மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கையே சத்திய சோதனை, எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் என்று எழுதினார். சத்தியத்தை தவிர வேற ஒன்றும் எந்த இது வந்தாலும் அவர் கடைசியில சுட்டுக் கொல்லப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஹரிச்சந்திரன் அதே மாதிரி எல்லா நாட்டை இழந்துகிறவர். அதுதான் அன்னை அவதாரத்திற்கு முன் இருந்த நிலைமை. இப்ப எழுதுற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அன்னையிட்ட பறிக்கணும், அன்னையை வரைக்கணும், உண்மை இருக்கணும். அன்னையிட்ட அன்னையிட்ட வந்தவர்கள் பறிக்கலைன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் யோசிச்சு பார்த்தா அவங்ககிட்ட உண்மை இல்லாம பொய் இருக்குன்னு அர்த்தம். பொய் இருந்து அன்னையிட்ட நான் வந்த பிறகு ஏன் அன்னை பறிக்கலைன்னு கேட்டா நம்மகிட்ட அங்க உண்மை இல்லை, பொய் இருக்கிறது. நம்ம அறியாம, ஏன்னா மனித சுபாவம் அது. மனித சுபாவம் பொய். எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன்னு சொல்றது. அதையும் சொல்றாருங்க. சுட்டு கொல்லப்பட்ட மகாத்மா காந்தியாகவும் சத்தியம் உலகில் வாழ்ந்தது. கிருஷ்ண பரமாத்மாவும் தர்மத்தை நிலைநிறுத்த ஓரளவு பொய்மைக்கு தலை வணங்கினார். கிருஷ்ண பரமாத்மா பாரதி பாண்டவர்களுக்கு வென்று கொள்வதற்காக எல்லா பொய், அவர் உண்மையில இருந்தாலும் கூட எல்லா பொய்யையும் கையாண்டார். இவருடைய பல முறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். போர்ல அவருடைய குரு துரோணரத்தை தான் அர்ஜுனன் வில்வித்தை கற்றுக்கிட்டான். அவரை வெல்ல முடியாது போர்ல. அவர் திருதராஷ்டிரர்கள் பக்கத்துல, துரியோதனன் பக்கத்துல இருக்கிறார்.
அதை அவனை சொல்றதுக்கு ஒரு தத்துவ ஒரு 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 உபாயத்தை கையாண்டார் கிருஷ்ணர். அங்க அவருடைய மகன் அஸ்வத்தாமா. இந்த மகன் மீது துரோணாச்சாரியார் எல்லையற்ற பாசம் உள்ளவர். அவர் போரிட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமா என்ற ஒரு குதிரை இறந்து விட்டது. தர்மரை அதை அஸ்வத்தாமா இறந்து விட்டதுன்னு சொல்ல வச்சாரு. அவர் அஸ்வத்தாமா என்ற குதிரைங்கிற சொல்ற இடத்த இவர் சங்கை ஊதி அதை மறைச்சிட்டாரு. இவர் காதுல அஸ்வத்தாமா இறந்ததுங்கிறது மட்டும் விழுந்தது. அவர் சரிந்து விட்டார். இவர் அவரை கொண்டுட்டாரு. அதுக்காக இவ பழி வாங்குறதா பின்னாடி கதையிலாம் வரும் அஸ்வத்தாமா. அதில் அது மாதிரி நிறைய இதுகள் செய்தார். இதுக்கு போரை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரத்தில் அதுக்காக முதனாளியே இவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பூஜை போடுறதுக்காக இவர் தர்ப்பணம் வர்றதுக்கு முன்னாடி தர்ப்பணம் செய்கிறாரு. உடனே சூரியனும் இவர்களே இன்னைக்கு இல்லை நாளைக்கு தானே அமாவாசை நம்ம சொல்ல வராங்க. நீங்கள் தான் 2 பேரும் சேர்ந்து வச்சிங்களா, இது அமாவாசை ஆயிட்டுது சொல்லி 2 ஒன்றாக்குறாரு. அது மாதிரி இதெல்லாம் எல்லா சாமர்த்தியங்களையும் பயன்படுத்தித்தான் ஜெயிக்கிறார். பொய்யை பயன்படுத்துகிறார். ஆனால் அவர் பொய் இல்லை. இந்நேரம் மனிதன் உலகில் அதிகமாக பொய் சொல்லும் நேரம் என அன்னை கூறுகிறார். இப்ப நிறைய பொய் தான் ஆட்சி செஞ்சுட்டு. கடைகள்லாம் பொய் சொல்லாம வியாபாரம் செய்ய முடியும்னா சொல்லுவாங்க. செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அன்னைகிட்ட வந்தா பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான் சொல்லணும். அன்னைக்கு வாழ்வில் ஆன்மா என்பது சைத்திய புருஷன், ஆத்மா என நாம் கூறுவது ஜீவாத்மா. அது வாழ்வின் ஆன்மாங்கிறது சைத்திய புருஷன், ஜீவாத்மாங்கிறது தலைக்கு மேல 12 அங்குல தூரத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆத்மான்னு சொல்றது சைத்திய புருஷன், ஆத்மா என்று நாம் கூறுவது ஜீவாத்மா. அதற்கு 3 காரணங்களிலும் இடம் உண்டு, கரணங்களிலும் இடம் உண்டு. மனோமய புருஷன், பிராணமய புருஷன், அன்னமய புருஷன் என்பவை மனம் உயிர் உடலுக்குரிய புருஷன் அல்லது ஆன்மா ஆகும். இவை ஜீவாத்மாவின் பகுதிகள். அவை மூலம் ஜீவாத்மாவை அடையலாம். இந்த 3 பகுதிகளும் ஜீவாத்மாவுக்கும் ஆன்மாவுக்கு உரிய அடிப்படை லட்சணத்தை உடையவை. அதாவது அவற்றிற்கு பிறப்பு இறப்பு மாற்றமில்லை. ஆத்மாங்கிறது அழிவற்றது, நிலையானது. ஆனா சைத்திய புருஷன் சொல்லுகின்ற நம்முடைய அந்தராத்மான்னு அதை சொல்லுவாங்க. அது இயற்கையில் உள்ள பிரதிநிதி. ஜீவாத்மாவுக்கு இயற்கையில் பிரகிருதியில் ஒரு பிரதிநிதி உண்டு. அது சைத்திய புருஷன் எனப்படும். சைக்கிக் பீயிங்னு பகவான் சொல்வார். ஒரு ஜென்ம அனுபவம் ஆன்மீக சாரமாகி அடுத்த ஜென்மத்தில் தொடர்கிறது. அந்த சாரம் சேருமிடம் சைத்திய புருஷன். நாம இப்ப இந்த பிறவியில நம்ம எல்லாம் அன்னைட்டு வந்திருக்கோம்னு சொன்னா பல பிறவியில செய்த நல்ல காரியங்களுடைய தொடர்ச்சி அது. ஜீவாத்மா என்பது தலைக்கு மேல் உள்ளது, சைத்திய புருஷன் இதயத்திற்கு பின்னால் உள்ளது. ஹிருதய ஸ்தானம்ங்கிறது அதுதான். நெஞ்சு குழியில கட்டை விரல் பிரமாணத்துல அது உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அங்குஷ்ட பிரமாணம்னு சொல்றது. ஜீவாத்மாவுக்கும் 3 பகுதிகள் உள்ளது போல சைத்திய புருஷனுக்கும் 3 பகுதிகள். மென்டல் சைக்கிக், வைட்டல் சைக்கிக், பிசிக்கல் சைக்கிக். அதாவது மனத்தினுடைய சைத்திய புருஷன், வைட்டல் சைக்கிக்ங்கிறது உயிரினுடைய சைத்திய புருஷன், பிசிக்கல் சைக்கிக்ங்கிறது உடலுடைய சைத்திய புருஷன் உண்டு. இது பரிணாமம் உள்ளது, வளர்ச்சி அடைந்து இதுவரைக்கும் நம்ம இத்தனை பிறவிகள் எதை கொண்டுமோ அதை கொண்டு இங்கே வருது. அது நம்ம இதுல நம்முடைய ஜெனட்டிக்ஸ்ல குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுது, ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன்ல இருக்கிற அந்த மரபணுக்கள்னு சொல்றது அது நம்முடைய யாருடைய பெற்றோராக வந்தமோ யாருடைய வந்தமோ அந்த அவர்கள் மூலமாக இருந்து எல்லாத்தையும் கொண்டு வருது. 2 தலைமுறைக்கு உள்ளவங்களுடைய தாத்தாவை போலவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அத்தையை போல இருக்குன்னு சொல்றதெல்லாம் அந்த ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ங்கிறது மரபணுக்கள் மூலமாக வந்தது. அதுபோல நம்முடைய சைத்திய புருஷன் அவன் அதற்கு முந்தைய பிறவியில் உள்ளதை சேர்த்து கொண்டு வருகின்றது அந்த வளர்ச்சியினால. இதற்கு பரிணாமம் வளர்ச்சியும் உண்டு. நாம் உயிரின் ஆன்மா என்று கூறும் பொழுது பிராணமய புருஷன் உயிரின் சைத்திய புருஷன் என 2 இருப்பதால் நாம் கூறுவது உயிரின் சைத்திய புருஷனையே ஆகும், வைட்டல் சைக்கிக். இது சத்தியத்தின் சக்தி, ட்ரூத் ஃபோர்ஸ். ஆன்மா வெளிப்பட்டு செயல்பட்டால் செயல்படுவது சத்திய சக்தி. வாழ்வாகிய பொய்யின் அரங்கம் சத்திய சக்தி முன் அடிபணியும். அதான் விஷயம். நம்ம
இந்த வாழ்வில் வந்து போய் அத்தனை பேரும் போய் சொல்லி எல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து சத்தியத்தை அங்கே கொண்டு வந்துட்டோம்னா அது அந்த வாழ்வு நமக்கு ஜெயிச்சிடும். அதனால் முழு வெற்றி உண்டு, தோல்வியா வெற்றியா என்ற பிரச்சனை இல்லை. காட்டில் ஒளிந்து திருடும் மனிதர்கள் இராணுவத்தின் முன் கதிகலங்குவதைப் போல பொய்யான வாழ்வு மெய்யான சைத்திய புருஷனுக்கு படியும். நம்ம சைத்திய புருஷன் நம்ம அன்னைகிட்ட வந்து அன்னை கும்பிடும்போது நம்ம நெஞ்சுக்குறியில் உள்ள நெஞ்சில் அன்னையை நினைத்து நம்ம செயல்படும் போது நமக்குள்ள இருக்க சைத்தியத்தை நம்ம வெளிக்கொண்டு வரோம். அது செயல்பட ஆரம்பொழுது உண்மையின் சக்தி அங்கே இருக்கணும். முக்கியம், அது முக்கியம். நம்மகிட்ட நம்ம வந்த பிறகு உண்மைதான் பேசணும், உண்மையாக தான் நடக்கணும். இது செய்யும். அதுக்கு உதாரணம் அதை எப்படி பருமையிலிருந்து நுண்மைக்கு போகும்போது எப்படி சிறப்பு வருகிறது அப்பா அழகா எடுத்து சொல்றாரு. அப்பாவுடைய இதுவே இந்த எடுத்துக்காட்டுகளுடைய இதுதான். களம் நிறைய 11 மூட்டைகள் நெல் இருந்தால் அதை விற்றபின் ஒரு கத்தை நோட்டாகும். நெல் மூட்டையா அடுக்கி வச்சிருக்கு. 100 1000 மூட்டையோ 100 மூட்டையோ 2000 மூட்டையோ. அதை விற்றா எவ்வளவு வரும்? ஒரு சின்ன கட்டு தான், பணக்கட்டு தான் வரும். ஒரு கத்தை நிறைய நோட்டாகும். 4 தாழ்வாரம் முற்றம் கூடத்தை நிறைத்து கொண்டிருந்த நெல் மூட்டைகள் ஒரு பெரிய பை நிறையும் அளவு சுருங்கும். இப்ப வறுமை வந்து நுண்மை ஆயிட்டுது. நெல் ஸ்மாலர் டினாமினேஷன் சிறிய அளவை சேர்ந்தது. 100 ரூபாய் நோட்டு ஹையர் டினாமினேஷன் பெரியதை குறிக்கும். அப்படிதான் நம்ம ஆன்மாவோட சக்திக்கு போகும்போது உடலையும் இதையும் தாண்டி போகும்போது பெருசுக்கு போயிடுறோம். சிறியதை பெரியதாக்கினால் அளவு குறையும். அதே சட்டைப்படி பெரியதை சிறியதாக்கினால் அளவு கடந்து பெருகும். ஒரு சிறிய பெட்டி வைரத்தை விற்று வீடு வாங்கினால் 10-15 வீடு வாங்க முடியும். அளவில் பெட்டி சிறியது, வீடுகள் அளவில் அளவு கடந்து பெரியவை. சத்தியம் ஹையர் டினாமினேஷன், அதான் முக்கியம். பொய் ஸ்மாலர் டினாமினேஷன். சத்தியத்துக்கு வந்துட்டோம்னா இவை இரண்டிலும் சத்தியம் பெரியது, பொய் சிறியது. பெரியது சிறியதில் செயல்பட்டால் அளவு அதிகமாகும். சைத்திய புருஷன் ஆன்மா வாழ்வில் செயல்பட்டால் வெற்றியின் அளவு அபரிமிதமாக இருக்கணும். நம்ம அன்னையின் மூலமாக சமர்ப்பணத்தின் மூலம் சைத்திய புருஷன் வெளிவருவதற்குரிய வழியை வந்து நம்ம சமர்ப்பணம் தான். அன்னைக்கு பராசக்தியின் அவதாரமாக அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யலாம். செயல்பட்டாக்க அது பிறகு அபரிமிதமாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்றார். ஸ்டேட் பிளேயர் நம்ம ஊரில் வந்து விளையாடுவது போல இருக்கும். ஸ்டேட்டுக்கு போய் ஒரு பெரிய விளையாட வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து விளையாண்டாங்கன்னா அது நான் அனுபவிச்சிருக்கேன். அதை அதாவது நான் எங்கள் திருவையாற்றில் சீனிவாசராவ் இன்னைக்கு மேல்நிலைப்பள்ளி, அது உயர்நிலைப்பள்ளி இருக்கும்போது சம்மரில் அங்கே படித்த அது 100 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பள்ளிக்கூடம் 1888 ஆரம்பித்த பள்ளி அது. அங்கே படித்த மாணவர்கள் எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வச்சுருப்பாங்க. எல்லாரும் அங்கே வருவாங்க. அங்கே பெரிய பெரிய பிளேயர்கள்லாம் வந்து அங்கே வாலிபால் நடக்கும், போட்டி நடக்கும், இதெல்லாம் நடக்கும். அங்கே வந்து விளையாடுவாங்க, அதாவது நாடகம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு பிரமிப்பாக இருக்கும். வெற்றியின் அளவு பிரமிதமாக. ஸ்டேட் பிளேயர் நம்மூரில் வந்து விளையாடுவது போல் இருக்கும். முதன்மதை பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்பது போல் இருக்கும். இங்கிலாந்தில் PhD படித்தவர் 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள பள்ளிகளில் ஆசிரியராக இருப்பது உண்டு. பலன் ஏராளம் அபரிமிதம். ஒரு மிகப்பெரிய ஆத்மா செயல்படும் பொழுது, சைக்கிக் பீயிங் செயல்படும் பொழுது அதனுடைய பலன் பெரிதாக இருக்கும். நம்ம அன்னை மூலமாக வரும் பொழுது நம்முடைய அறிவையும் நம்முடைய உணர்ச்சியையும் செயல்பட வைப்பதற்கு பதிலாக அந்த சைத்திய புருஷனை செயல்பட வைக்கிறோம். சைத்திய புருஷன் வெளிவந்து அன்றாட வாழ்வில் செயல்பட்டால் உள்ளூர் துவக்க பள்ளியில் அதை PhD மாநில ஆசிரியர் இருப்பது போல இருக்கும். ரூரல் டிரான்ஸ்போர்ட், கிராமத்துப்புற சர்வீஸ், லக்ஸரி சர்வீஸ், ஏர் கண்டிஷன் சர்வீஸ் போலவும் இருக்கும். கிராமத்துக்கு போகிற பஸ்ஸில் தொடர்ந்து தான் இருக்கும், அதில் ஒன்றும் ஏசியில் இருக்காது. ஆனால் அதே வந்து இந்த பெரிய பெரிய இதில் இன்டர்ஸ்டேட் பஸ் இதெல்லாம் உண்டு, அதில் ஏசி பஸ் எல்லாம் உண்டு, ஏசி கோச்லாம் இருக்கும். அது போல இருக்கும். அது தெருக்கூத்து பிரபல நடிகர்கள் நடிப்பதாகவும் அமையும். பெரிய நடிகர் வந்து அந்த உள்ளூர் தெருக்கூத்தில் நடிக்கிற மாதிரி அமையும் சொல்றாரு. படைப்பு திறன். பாட்டு வாத்தியார் தான் கற்ற பாட்டை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தச்சன் கருமான் பத்தன் ஆசிரியர் அவர்கள் தாம் சிறுவயதில் கற்றதை இன்று வரை செய்கிறார்கள். புதியதாக ஒரு நகை செய்ய சொன்னால் தெரியாது, செஞ்சதே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் இருப்பாங்க, ஒரு ஒரிஜினலாக செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க.
பள்ளி ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர்களின் பெயர்களில் போனவர்கள் கூட புத்தகத்தில் எழுதியதை நன்றாக கற்பிப்பார்கள். ஆசிரியர் அதில் செய்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து என்ன அவங்களுக்குன்னு சிலபஸ் வச்சிருப்பாங்க. சிலபஸ்க்கு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். அதுதான் இவர்கள் அனைவரும் அன்கிரியேட்டிவ் ரொட்டீன் ஒர்க்கர்கள். அதாவது அவங்க புதுசா எதுவும் படைக்கிறது இல்லை, கற்றதை திரும்ப கற்பிப்பார்கள். சொந்தமாக சாகித்யம் கற்ற பாடகர்கள், தானே ஒரு புது வகையான அலமாரியை செய்த தச்சன், இன்ஜினியர் உடைந்து போன பாகத்தை தன் நுணுக்கத்தால் செய்யும் கருமான், புது டிசைனில் நகை செய்யும் தத்தர், தான் நடத்தும் பாடத்தில் பாடப்புத்தகம் எழுதும் ஆசிரியர் படைப்பு திறன் உள்ளவர்கள். அவரே எழுதுவார். டெக்ஸ்ட் புக் எழுதுறவங்களும் ஆசிரியர்கள் உண்டு. கல்லூரியிலேயோ பல்கலைக்கழகத்திலேயோ ஆசிரியராக இருப்பாங்க. பின்னாடி அவங்க வந்து அவங்களே பாட புத்தகம் எழுதுவாங்க. அவங்களுடைய சொன்ன மாதிரி புதுசா நிறைய இதே மாதிரி வருது. ஒருத்தர் வந்து இப்போ பழைய இதில் ஒரு சும்மா மெக்கானிக்காக இருந்தவர் பழைய இதெல்லாம் சேர்த்து ஒரு இதுவே ஒரு இன்ஜின் இதை ஒன்று செய்கிற மாதிரி நியூஸ் படிச்சு நாளைக்கு படிச்சு அது மாதிரிலாம் செய்கிறது உண்டு. அதுபோல இது இவர்கள் எல்லாம் படைப்பு திறன் உள்ளவர்கள், கிரியேட்டிவ் ஒரிஜினல். இவர்கள் திறன் மற்றவர்களை விட 100 மடங்கு அதிகம். இது எல்லாமே பரிணாமத்தில் எவல்யூஷன் பரிணாமம் என்பது கிரியேட்டிவிட்டி படைப்பு திறனை விட அதிக அளவு உயர்ந்தது. வாழ்வு ரொட்டீன் செய்ததையே செய்வது, ஜீவனத்தை செஞ்சதே செஞ்சிட்டு இருக்கோம். அரைச்சமாவை அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஜீவனத்தது. ஆனா ஆன்மா வந்து கிரியேட்டிவ், படைப்பு திறன் உள்ளது. இப்ப நம்ம அறிவிலிருந்து நம்முடைய திறமையிலிருந்து ஆன்மாவின் சைத்திய புருஷனுக்கு, உயிரின் சைத்திய புருஷனுக்கு வரும்போது நம்ம அந்த கிரியேட்டிவிட்டிகிட்ட போறோம். அதனால் 100 மடங்கு திறன் உள்ளது. சைத்திய புருஷன் பரிணாமத்திற்கு எவால்விங் சோல், வளரும் ஆன்மா. அதனால் அளவே இல்லாத, முடிவே இல்லாத திறமை உள்ளது. சைத்திய புருஷன் வெளிவந்த வாழ்வில் செயல்பட்டால் மனிதன் கவிஞன், கலைஞன், பக்தன் ஆகிறான். அவன் அன்றாட வாழ்வில் செயல்பட்டால் ஐன்ஸ்டீன், தாகூர், டால்ஸ்டாய், பெர்னாட் ஷா ஆகியவர்கள்லாம் அப்படித்தான் வந்தவங்க. ஆசிரியர்களாக உள்ள கல்லூரியில் படிப்பது அவர்கள் ஆசிரியர்களுக்கு தான் படித்தா இப்படி இருக்குமோ அது போல இருக்குன்னு சொல்றார். வாழ்க்கை அவர்களுக்கு எளிய அரங்கம், அவர்கள் வெற்றி அபரிமிதமான பலன் தர வல்லது. அதனால் நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய சைத்தியத்தை செயல்பட வைப்பது. அதுதான் வழி. அதனுடன் அன்னை சக்தி சேர்ந்து செயல்பட்டால் வாழ்வே மலர்ந்து மாறும். அன்னையின் சக்தி, அன்னையின் ஜீவியம், அன்னையின் அருள், அன்னையின் ஆசி, சிருஷ்டிகர்த்தாக்கள் இவற்றிற்கு இயல்பான உறைவிடம் சைத்திய புருஷன். அன்னை சக்தி சைத்தியத்தில் செயல்பட்டால் சொர்க்கம் எளிதில் உற்பத்தியாகும். அப்ப பூலோக வாழ்க்கை சிறிய புத்தகம் இது. நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம். அது இன்றைக்கு இதோட முடித்து